அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவார், யார் தன் உள்ளத்தை வெற்றி அடைந்து விட்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுவான். அந்த அடிப்படையிலே தன் நஃப்ஸை எதிர்த்து போராடுவது பெரிய போர் குணம். இந்த உள்ளத்தை எதிர்க்கிற அந்த பண்பு நம்ம இடத்துல வரணும். நம்ம உள்ளதான், நம்மளுடைய நஃப்ஸ், நம்முடைய கல்பு தான். நம்மளை தொழுக வேணாம்னு சொல்லணும், நம்ம தொழுகணும். நம்மளை நன்மை செய்ய வேண்டாம்னு சொல்லும், நம்ம நன்மை செய்யணும். நம்ம நற்காரியங்களுக்கு போக வேண்டாம்னு சொல்லும், நம்ம நற்காரியங்கள் தொடர்ந்து செய்யணும். இந்த நஃப்ஸ் இருக்கு பாருங்க, 7 வகைன்றாங்க மார்க்கத்தில். அதுல தீமையை தூண்டக்கூடிய, தீமையை தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த நஃப்ஸை எடுத்து ஒவ்வொரு முஸ்லீமும் போராட வேண்டும். தன்னிலை கொடுமைகள், தன்னிலை ஏற்படக்கூடிய அந்த கொடுமைகளை எதிர்த்து ஒவ்வொரு முஸ்லீமும் முதலில் தனக்கு வீரமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு தீமையை கூட செய்யாமல் அந்த தீமையை எதிர்த்து நாம் நிற்க பழகிட்டால் அந்த வீரம் என்பது நம் வாழ்வியலாக மாறிவிடும். இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், 3 வகையாக பிரிக்கக்கூடிய கொடுமைகளில் இரண்டாவது தன் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அநீதங்கள். ஒரே குடும்பத்தில் அநியாயங்கள் நடக்கும், துன்பம் நடக்கும், அக்கிரமங்கள் நடக்கும். அந்த அநியாயங்களை நம்ம தட்டி கேட்கணும். சமயங்களை பாவா தப்பு செய்வார், மகனார் அதை கண்டுக்காம போயிடக்கூடாது. ஷரியத்திற்கு மாற்றமா இருந்தா கேள்வி கேட்கணும். தாய் சமயங்கள்ல தவறு செய்வாங்க, தீனுக்கு மாற்றமா, நாம் அதை தட்டி கேட்கணும். மனைவி சமயங்கள்ல ஷரியத்துக்கு மாற்றமா நடப்பாங்க, அதை நம்ம தட்டி கேட்கணும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் கொடுமைகள் நடக்கிறதோ, அந்த அநீதங்களுக்கும் கொடுமைகளுக்கும் அதை கண்டு பயம் இருக்கக்கூடாது, அதை கண்டு வீரம் தான் நம்ம இடத்துல பிறக்க வேண்டும். தன் நஃப்ஸை எதிர்க்கக்கூடியவன் முஃப்லிஹூன், வெற்றியாளன். தன் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அநியாயங்களை எதிர்க்கக்கூடியவன் வீரம் கொண்டவன், ஷஜாஆ, வீரம் மிக்கவன். மூன்றாவதாக சொல்லி காமிக்கிறார்கள், கொடுமையை கண்டு பயம் இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால், மூன்றாவதாக தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம், தான் சார்ந்திருக்கக்கூடிய தீன், தான் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை, இதில் ஏதாவது நெருக்கடிகள் ஏற்பட்டால் வாழ விடாமல் அரசு தரப்பிலோ அல்லது அரசன் தரப்பிலோ அல்லது வேறு யாராவது துஷ்மன்கள், எதிரிகள், குஃபார்கள் நம்மளை நெருக்கடிப்படுத்தினாலோ நாம் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது நம்மளுடைய உண்மையான ஈமான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த 3ஐயும் கவனிச்சு பாருங்க. ஒரு மூமின் தன் நஃப்ஸை, தன் உள்ளத்தை எதிர்த்து போராட வேண்டும். ஒரு மூமின் தன் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அநீதங்களை எதிர்த்து போராட வேண்டும். ஒரு மூமின் தான் சார்ந்திருக்கக்கூடிய தீன் ஷரியத்தை எதிர்த்து ஏதாவது குறைகள், நெருக்கடிகள் வந்தால் அதை எதிர்த்து போராட வேண்டும். இந்த 3 நிலைகளை ஒரு மூமின் கடந்து விட்டால், அருமையாக போராடிவிட்டால், அவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே ஷஜாஆ என்பதாக கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவன் வீரமிக்கவன், அவன் வலிமை மிக்கவன், அவன் இஸ்லாத்திற்காக தன் உயிர் தருவதற்கு கூட எக்காலமும் துணிய மாட்டான், அவன் அதற்காக பின்வாங்க மாட்டான் என்பதாக உலமா பெருமக்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். கொடுமையை கண்டு எதற்கு பயம் என்ற தலைப்பில் நாம் பேசுவதனுடைய உண்மையான பின்னணி என்ன தெரியுமா? ஆஷுராவுடைய பிறை 10 வந்துவிட்டால் இந்த சமூகத்தில் ஒரு விதமான அநீதங்கள், அநியாயங்கள் நடக்கிறன, அக்கிரமங்கள் நடக்கிறன. எப்படிப்பட்ட அநியாயங்கள், எப்படிப்பட்ட அக்கிரமங்கள்? ஆஷுராவுடைய பிறை 10 இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையாக ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் தீனுக்காக போகவில்லை, அவர்கள் அரசியல் லாபத்திற்காக போனார்கள் என்றெல்லாம் அவர்கள் மீது சமூக மக்கள் ஒரு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு இந்த உம்மத்திலே, குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்திலே 2 விதமான பிரிவுகள். ஒன்று சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள், இன்னொன்று ஷியா என்ற பிரிவு சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றவர்கள் நபியுடைய உம்மத்தார்கள். நபியுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அவர்களை ஏற்றவர்கள் நபி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம முஹம்மது நபியா ஏற்றுக்கிட்டோம், ஆனால் அவர்கள் எல்லாம் அலி ரலியல்லாஹு அவர்களை நபியா